Hi friends, welcome to Roti Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரொட்டி அல்லது புல்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்ல சாஃப்ட்டா ஃபல்ஃபியா செய்யறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அது என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா salt ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆயில் அந்த salt எல்லாத்தையும் ட்ரையா அந்த மாவு கூட mix பண்ண பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இந்த புல்கார அந்த ரொட்டிக்கு எந்த வகை கிரேவியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம நார்மலா செய்யற குருமா, பன்னீர் குருமா, பட்டாணி குருமா இல்ல ஆனியன் குருமா அந்த மாதிரி எந்த ஒரு குருமா ரெசிபீஸ் இருந்தோம் இந்த புல்கா பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் மட்டன் சிக்கன் ரெசிபீஸ் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இத பவுல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிரஷர் கொடுத்து அழுத்தி அந்த மாவு கொஞ்ச நேரம் பிசைஞ்சு எடுத்த பின்னாடி பாருங்க அந்த மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கு இன்னும். இப்போ இந்த மாவுல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். மேல ஆயில் அப்ளை பண்றனால மேல இருக்கிற சர்ஃபேஸ் வந்து காயாம இருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு இத ரொட்டி மாதிரி தட்டி எடுக்கணும். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா மாவு வந்திருக்கு. இத சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சு எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தி கட்டையில கீழ டஸ்டிங்காக கோதுமை மாவு அல்லது மைதா மாவு தூவி அதுக்கு மேல அந்த பால்ஸ் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி அல்லது ரொட்டி மாதிரி நல்லா ரவுண்டா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி அல்லது ரொட்டி அதை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இத தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைட்டா அந்த ரொட்டியை நல்லா ஹீட் பண்ணிட்டு அடுத்து டைரக்ட் ஹீட்ல நம்ம அதை வேக வைக்கணும். இப்போ தோசை தவால அந்த ரொட்டியை வச்சாச்சு. இப்போ லைட்டா அந்த குட்டி குட்டியா பபிள்ஸ் எழும்பி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் 2 பக்கமும் பரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி டைரக்ட் ஹீட்ல வைக்கணும். நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி அந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்கிற அந்த கருப்பு கலர்ல ஒரு கம்பி இருக்கும் பாத்தீங்களா, அது பேர் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தீ தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு அந்த ஸ்டாண்டை மேலே வச்சு இந்த மாதிரி அதுக்கு மேலே ரொட்டி வச்சோம் அப்படின்னா அந்த டைரக்ட் ஹீட்டில் அந்த ரொட்டி நல்லா ஃபல்ஃபியாக எழுந்து வரும். நம்ம மாவு பிசைகிறது ப்ளஸ் அதை நல்லா தேய்க்கிறது இந்த 2லையும் தான் அந்த ரொட்டி நல்லா ஃபல்ஃபியாக எழுந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு இல்லாமல் நார்மல் அந்த டைரக்ட் அந்த பர்னர்லே எப்படி ஹீட் பண்ணி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா சூப்பர் ஃபல்ஃபியாக வந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு ரொட்டி உங்களுக்காக போட்டு காட்டுறேன். லைட்டாக குட்டி குட்டி பபிள்ஸ் எழும்பி வரணும். இந்த மாதிரி வந்த பின்னாடி அதாவது 2 சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட் பபிள்ஸ் எழும்பி வந்த பின்னாடி டைரக்ட் ஹீட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஃபல்ஃபியாக எழுந்து வரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ட்ரிக். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான புல்கா அல்லது ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. Have a great day.